ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு சூப்பர் சாஃப்டான கீ மைசூர் பாக் நம்ம வீட்டில் உள்ள பொருட்களவே வச்சு 15லேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே சூப்பராக செய்ய போகிறோம். ஆனால் இதுக்கு முக்கியமாக ஒரு 2-3 டிப்ஸை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக 100% பர்ஃபெக்டான டெக்ஸ்சரோட ஒரு சூப்பரான சாஃப்ட் கீ மைசூர் பாக் நம்ம கடையில் வாங்குறோம்ல அதே மாதிரி டேஸ்ட்லேயும் அதே மாதிரி டெக்ஸ்சர்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு மைசூர் பாக் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இந்த கடலை மாவை லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. தீய விடக்கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துட்டு இதோட ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பால் பவுடர் சேர்த்துக்குவோம். பால் பவுடர் வந்து அதிகமாக சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த பாலோட வாசம் வரும், அப்புறம் பால்கோவா டேஸ்ட் வந்துடும். அதனால் அதிகமாக சேர்த்தாதீங்க. 1 கப்புக்கு வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பால் பவுடர் வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை, 2 ஒன்றா மிக்ஸ் பண்ணால் போதும். இப்போ இதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ அடுப்பில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு 1 கப் அளவு நெய், 1/2 கப் அளவு ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. வேறு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சேர்த்தாதீங்க, அதோட ஃப்ளேவர் வந்துடும். அதனால் ஃப்ளேவர் இல்லாத ரீஃபண்ட் ஆயில் மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த நெய் மட்டும் உருகி வந்தால் போதும், ரொம்ப சூடுபடுத்தணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல கடலை மாவு, அதில் வந்து இதில் பாதியை மட்டும் ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம், பாதியை மட்டும் ஊற்றி இந்த கடலை மாவை அந்த நெய் அதுக்கப்புறம் எண்ணெயில் நல்லா கரைச்சிக்குவோம். மீதி பாதியை வந்து நம்ம மைசூர் பாக் செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். அதனால் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கட்டியாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் நம்ம மைசூர் பாக் கிளறும் போது கரெக்டாக வந்துடும். ஸோ இதை மட்டும் ரொம்ப பெரிய பெரிய கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சி இதை தனியாக இப்போ எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் மறுபடியும் ஒரு பெரிய கடாய் வச்சுட்டு அதில் வந்து 1 கப் அளவு சர்க்கரை எடுத்துக்குவோம். அதில் அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி நம்ம நல்லா பாகு கொண்டு வரணும். நல்லா சர்க்கரையை கரைச்சிருங்க. இது வந்து நல்லா திக்காகி 1 கம்பி பதம் வந்தால் போதும். ரொம்ப கம்பி பதம் அதிகமாக ஊற்றக்கூடாது. இப்படி நம்ம எடுத்து பார்த்து தொட்டி பார்த்தோம்னா நல்லா பிசு பிசுன்னு இருக்கணும். இந்த மாதிரி 1 கம்பி பதம் வந்ததுன்னா நம்மளுக்கு சூப்பரான பாகு ரெடி ஆயிடுச்சு. பாகு பதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால கண்டிப்பாக இந்த பாகு பதத்தை செக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு நெய் அதெல்லாம் வந்து ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து மீடியம் லோ ஃப்ளேமில், ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்க வேண்டாம், மீடியம் லோ ஃப்ளேமில் நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம நெய் அதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் ஊற்றிருக்கோம்ல அதெல்லாம் நம்மளுக்கு உள்ளே இழுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மீதி எடுத்து வச்சுருக்கோம்ல பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் அதை வந்து ஊற்றி இந்த மாதிரி உள்ள மாவுக்குள்ளே இழுத்து அந்த எண்ணெயும் நெய்யும் உள்ளே இழுத்துக்கிற வரையும் திரும்ப கிளறுங்க. திரும்ப மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் வந்து மொத்தமாக வந்து மீதி இருக்கிற எண்ணெயும் நெய்யும் 3 பேட்சாக ஊற்றினேன். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அது உள்ளே ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த இதை ஊற்றிக்கலாம். இப்போ 2வது டைம் ஊற்றி அதே மாதிரி கிளறிட்டேன். இந்த மாதிரி நம்ம கிளற பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா திக்காக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு கிளறும் போதே தெரியும் அந்த லூஸாக இருக்கிற போய் திக்காக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி திக்காக ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் எண்ணெயும் நம்ம சூடுபடுத்தி வச்சுருக்கோம்ல அதை ஊற்றிட்டு கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிரும். இப்போ நான் லாஸ்ட்டு எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். இது எல்லாத்தையும் உள்ள நம்ம இழுக்கிற வரையும், அதாவது உள்ள அந்த மாவு நெய்யும் எண்ணெயையும் இழுத்துக்கிற வரையும் கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கிறப்பயே நம்மளுக்கு தெரியும் நல்லா கெட்டியாக ஆரம்பிக்குது அப்படின்ட்டு. நம்மளுக்கு கை வந்து கிளற டைட்டாக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பச்சை தண்ணியில் இதை கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி எடுத்து பார்த்திங்கன்னா மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், ஆனால் உருண்டை பிடிக்க வரும். இதுதான் வந்து கரெக்டான டெக்ஸ்சர். இதுக்கு மேலே நம்ம கிளற வேண்டாம். பாருங்கள் நம்மளுக்கு மாவு உருண்டை பிடிக்க வருது, சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான். சும்மா ஒரே ஒரு நிமிஷம் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் மாவு பார்க்கவே நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தாகவும் அப்படியே வந்து ஷைனிங்காகவும் தெரியுது. இந்த மாதிரி இருந்ததுனாவே நம்மளுக்கு சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி மடங்கி வரணும், அதாவது ஃபோல்டு பண்ணுற மாதிரி வரணும். அப்படி வந்ததுன்னா சூப்பரான மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு பாத்திரத்தில்
நல்லா நெய் தடவிட்டு உடனே இதை வந்து நம்ம மாற்றி வச்சிடணும். ஸோ நேரம் ஆக்கிடுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும், இல்லை காஞ்சி போக ஆரம்பிச்சிடும். அதனால் உடனே இந்த பாத்திரத்தை மாற்றிட்டு மேலே மட்டும் இந்த மாதிரி ஸ்மூத் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் நல்லா ஃபுல்லாக உள்ளேலாம் ஆறுற வரையும் இதை அப்படியே விட்டுருவோம். இப்போ நான் ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்தேன். நல்லா தொட்டு பார்த்தோன்னா மேலெல்லாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி தெரியும். உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு 2 டேப் பண்ணிவிட்டு சப்போஸ் எடுக்க வரல அப்படின்னா இடையில இந்த ஓரங்களை மட்டும் கத்தியை வச்சு கொஞ்சம் கீறி விடுங்க, சூப்பராக எடுக்க வந்துடும். அவ்வளோதான். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணும்போது சூப்பராக சாஃப்டாக உள்ளே நம்மளுக்கு கத்தி இறங்குது. அவ்வளோதான், சாஃப்டான கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்மளுக்கு பாகு பதம் மட்டும் தெரிஞ்சால் போதும். அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக எடுக்கிற டெக்ஸ்சர் மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த 2 முக்கியமான ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான கீ மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து கடையில் கிடைக்கிறத விட இன்னும் பெட்டர் டேஸ்ட்டாகவே இருக்கும். இன்னும் நம்மளுக்கு வந்து அளவும் வந்து நிறைய கிடைக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எனக்கு 1 கிலோ கிட்ட மைசூர் பாக் கிடச்சிது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான சாஃப்டான கீ மைசூர் பாக் பர்ஃபெக்டாக வரும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரியே கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரையும் டேக் கேர், பாய்.